கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? கோல்ட் ரேட் வந்து நேற்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது நேற்று முன்தினம் திங்கட்கிழமை அன்னைக்கு இது நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க. $1188 மார்க்கெட் இறங்கி இருக்கு. இதுக்கு மேல மார்க்கெட் இறங்குமா இல்ல ஏறுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் இருந்தது. அதுல கிளியரா சொல்லியிருந்தேன் நான். அந்த இடத்துல 1190 பக்கம் மார்க்கெட் ரேட் இருந்து நான் பேசும்போது அப்ப சொல்லியிருந்தேன், நீங்க இங்க மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து ஒரு $35 பக்கம் ஒரு 2 வாரத்துல இறங்கி இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த 2-3 நாள்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன், குறிப்பா சொல்லியிருந்தேன். அந்த ரீட்ரே அது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருந்தேன்னா, பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் 1178 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஷார்ட் போன நினைச்சாலும் இங்க ஷார்ட் போலாம், நான் ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். சோ இப்படி இருந்த பட்சத்துல நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்னு டெக்னிக்கலாக நம்ம எதிர்பார்த்தது கரெக்டா ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு மார்க்கெட் நேற்று $1214 வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இது ஒரு $24 பக்கம் ஹை கொடுத்திருக்கு. நேற்று முன்தினம் முடிவடைஞ்சு $10 மேல, நேற்று மேலும் ஒரு $14 ஏறிட்டு மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. பெரிய ஃபால் எதுவும் கிடையாது. இது டெக்னிக்கலாக நம்ம கணிச்ச ஒரு விஷயம். அதே அடிப்படை, இதுக்கு வெளியான அடிப்படை செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். ருபி வந்து ஸ்ட்ராங் ஆகி டாலர், தட் இஸ் மேஜரா டாலர் வீக்னஸ். டாலர் வீக்கா இருக்கு. ருபி இங்க $61.41 வந்திருக்கு. அதனால இங்கேயும் இறங்கி இருக்கு. முக்கியமாக உலக அளவில் அபார்ட் ஃப்ரம் அமெரிக்காவை தவிர யூரோப் மற்ற நாடுகள் எல்லாமே வந்து குளோபல் growth சரியில்லை. அதாவது உலக அளவில் பொருளாதாரம், எந்த பொருளாதாரம் கொஞ்சம் சரியில்லைங்கிற மாதிரி முக்கியமாக யூரோப்ல வெளியானதுனாலையும் IMF-ம் இதை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்னு சொல்லுவோம், அவங்களும் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி அக்ராஸ் உலகம் முழுக்க பொருளாதாரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட் அடுத்த ஓரிரு மாதங்களுக்கு அந்த ஃபோர்காஸ்ட் கொடுத்ததுனால வேர்ல்டு வைட்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கோல்டுக்கு லைட்டா மூவ் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்புல கோல்டு மேல ஏறிச்சு. இது அடிப்படை செய்தி. பட் டெக்னிக்கலாக நம்ம போகும்போது படிப்படியா டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு எல்லா விதத்திலுமே சேஃபா தான் முடியும். அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன், பொசிஷன் யாரும் எடுக்காதீங்க, இன்ட்ராடேட் பண்ணுங்க. அப்படி பொசிஷன் எடுக்கணும்னா பையிங் போகணும்னு நினைக்கிறவங்க பையிங் போங்க. பட் ஸ்டாப் லாஸ் $10 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போங்க. ஷார்ட் போகணும்னு நினைச்சா ஸ்டாப் லாஸ் அதிகம்னு சொல்லிட்டேன் நான். தொடர்ந்து பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் தினேஷ். எஸ், குட் மார்னிங். சொல்லுங்க தினேஷ், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க தினேஷ். சார், எனக்கு பாத்தீங்கன்னா அட்டன் டைம்ல இந்த கோல்டு ரேட்டும் டாலர் ரேட்டும் வந்து பாக்குற மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் நேம் சொல்ல முடியுங்களா? அதை வச்சு நம்ம வந்து முன்னாடியே ரேட்டை கெஸ் பண்ண முடியுங்களா M6ல அப்படிங்கிற டீடைல் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒன் மோர் டவுட் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் சம்டைம்ஸ் வந்து ட்ரிக் ஆகுது, ரேட் வந்து ஜம்ப் ஆகுது பாத்தீங்களா? அப்போ வந்து அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிக் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப 5630 இருந்து 10 போகுது அப்படின்னா நீங்க சொல்றது புரியுது. ஓகே ஓகே. ஏதாவது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் 5580 போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் 5550 வைக்கிறதுக்கு பிளான் பண்றீங்க. ஸோ கரெக்டா வந்து ஸ்டாப் லாஸ் 5550 வைக்காமல் அது 5550 அதை வச்சுட்டு ட்ரிகர் பிரைஸ் இன்னும் ஒரு $10 கீழே இறக்கி 5540 நீ 10-15 இருக்கு ட்ரிகர் பிரைஸ் ஒன்று போடலாம். இது வந்து என்ன ஆகும், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஒரு உதாரணத்துக்கு 10 வாய்ப்புக்கு ஒரு 10 முறை ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாம போகுது அப்படிங்கிற இடத்துல இந்த ட்ரிகர் பிரைஸை போட்டு பண்ணா ஒரு 5 முறை ஆகாம போகும். மற்றபடி முழுக்க அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ரேட் அப்படிங்கிற வந்து நீங்க போட்டுட்டு மார்க்கெட் பிக்சர்ல பார்க்கலாம். எஃப்ஐல வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரேட்டே காட்டாது. ஸ்டாப் லாஸ் ரேட் அப்படிங்கிறது என்ன பிராக்டிகலா எடுத்து பார்த்தோம்னா, நீங்களா உள்ளுக்குள்ள எந்த விலை வந்தால் நம்ம நஷ்டத்துக்கு விற்கலாம்ங்கிற முன்னாடியே பிளான் பண்றது. இதை நீங்க முன்னாடியே யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. நான் இந்த ரேட்டு நஷ்டத்துக்கு விற்க ரெடி. ஒரு ஏலத்துக்கு போறீங்க, இந்த ரேட்டு கீழே ரேட் இறங்கிடுச்சு அப்படின்னா நான் ஏலத்தை விட்டு விலகிறேன், இல்லைன்னா நான் வந்து நஷ்டத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா ரேட் இறக்க தான் செய்வாங்க இல்லையா? அதனால அந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது மறைக்கப்படும். அதே மாதிரி எஃப்ஐல அந்த ஸ்டாப் லாஸ் வராததுனால அந்த ரேட்டுக்கு பையர்ஸ் சில நேரங்கள் இல்ல. நீங்க ஸ்டாப் லாஸ் செல் போட்டிருக்கும் போது பையர் இருந்திருக்க மாட்டான், இல்ல ஸ்டாப் லாஸ் பை போடும்போது செல்லர் இருந்திருக்க மாட்டான். இது தவறும் போதுதான் வந்து உங்களுக்கு குறிப்பா அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாம போகிறது ஒன்று. இரண்டாவது, கோல்டு ரேட்டும் டாலர் ரேட்டும் இங்க ருபிலையும் நீங்க பாரிட்டி பார்த்து ப்ராப்பரா ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க இல்லையா?
இது வந்து நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணலாம், கால்குலேஷன் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஆனா ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணலாம். அப்படி பண்றதும் ஒரு நொடிக்குள்ளேயே அதுக்கான மாற்றம் கிடைச்சிடும். அதிகபட்சம் 2 நொடி. சில நேரம் மார்க்கெட் லூஸ் விட்டது அப்படின்னா இது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். இது வந்து நம்மளால செய்ய முடியாது. இது நீங்க செய்யணும் அப்படின்னா ஒரு ஜாபிங் டீமை வச்சுட்டு செய்யலாம். அதனால தனிப்பட்ட நபர் இதை வச்சு ட்ரேட் பண்ணா ஒரு நாளைக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமாகுமே தவிர லாபம் அப்படிங்கிறது பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. நஷ்டம் அப்படிங்கறதும் பெரிய அளவுல எதிர்பார்க்க முடியாது. மேலும் பேசும் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் மேடம். சொல்லுங்க கிருஷ்ணன். குட் மார்னிங் சார். குரூட் ஆயில் லெவல்ஸ் ஒன்னு தெரியணும் சார். ஒன்னு 2 வந்து இந்த நேச்சுரல் கேஸ் வந்து இப்போ சீசன் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் இன்க்ரீஸ் தான் இருக்கு ரிசல்ட்ல. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நேச்சுரல் கேஸ் வந்து விண்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்துமே வந்து தகவல் வெளியாகலையே உங்களுக்கு. யூரோப்லயும் சரி இல்லைன்னா வெஸ்டர்ன் யூஎஸ்லயும் சரி பெரிய அளவுல விண்டர் இருக்கு, அதனால வந்து குளிர்காலம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே செய்தி வெளியாகல இல்லையா. மழைக்காலமும் பெருசா இருக்க மாதிரி எங்கேயும் செய்திகள் வெளியாகல. அது வெளியாகும் போது கேஸ் ஏறுதா அப்படிங்கறது நம்ம கவனிக்கணும். ஒன்று அது அந்த மாதிரி செய்தி வெளியாயும் கேஸ் ஏறாம இருந்தால் அந்த இடத்துல எதனால் ஏறாம இருக்கலாம் அப்படின்னா சப்ளை அதிகமாக இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 10 லட்சம் MMBTU தேவைப்படுது கேஸ் அப்படிங்கிற இடத்துல 15 லட்சம் MMBTU மார்க்கெட்ல சப்ளை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா விலை ஏறாது இல்லையா. அதே வந்து 15 லட்சம் தேவை இருக்க இடத்துல 20 லட்சம் தேவை அப்படின்னா பரவாயில்ல. சோ எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருந்தது அப்படின்னா விலை மாற்றம் இருக்காது. டிமாண்டை விட சப்ளை கம்மியா இருந்ததுன்னா விலை மாற்றம் இருக்கும். சோ செய்தியின் அடிப்படையில் டிமாண்ட் சப்ளையும் பார்க்க வேண்டியது இருக்கு. சோ டிமாண்ட் சப்ளை நம்ம கை கிடைக்காது இல்லையா கரெக்டா. சோ அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி சொல்லுவேன் டெக்னிக்கலா போறதுதான் நல்லது. இந்த மாதிரி செய்திகள் நம்ம சேகரித்து நம்ம அதை வச்சு ட்ரேட் பண்றதுக்குள்ள மார்க்கெட் அதுக்கான மாறுதலை கொடுத்துரும் அப்படிங்கிற. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஞானஸ்கந்தன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஞானஸ்கந்தன். மதுரையில இருந்து ஞானஸ்கந்தன் பேசுறேன். பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்ப மார்க்கெட்ல சார் டவுன் ட்ரெண்டோ அப் ட்ரெண்ட்லயோ சார் ஒரு லெவல் போன பிறகு மார்க்கெட் எவ்வளவு பெர்சன்டேஜ் கீழே இறங்கவோ மேலே ஏறவோ இருக்கும் சார். அது கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்க. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஒரு லெவல் போகும்போது எப்போ டவுன் ட்ரெண்ட் ஆர் அப் ட்ரெண்ட் இருக்கும் தெரிய வரும் கேக்குறாரு சார். இது வந்து இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் எப்போ அப் ட்ரெண்ட் எப்போ டவுன் ட்ரெண்ட் முந்தினோட ஆயில் கேட்டிருந்தாரு லெவல்ஸ் கேட்டிருந்தாரு சொல்லிடலாம். இப்ப அதை கொடுத்துட்டு அப்புறம் இதுக்கு போகலாம். ஆயிலை பொறுத்த வரைக்கும் 5529 மேல இன்னைக்கு ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். 10 ரூபா லாபத்துக்கு வெளியாகுங்க போதும். அதே டவுன் சைட் செல்லிங் ஷார்ட் போன நினைச்சீங்கன்னா 5479 ஷார்ட் போங்க. 10ல இருந்து 12 ரூபா லாபத்துல வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஒன்று. இரண்டாவது நீங்க கேட்ட மாதிரி டவுன் ட்ரெண்ட் எப்ப அப் ட்ரெண்ட் எப்ப அப்படின்னா கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னா கிரேட் வெஞ்சர்ஸ்ல 10:15 மணிக்கு ஒவ்வொரு நாளும் அளவுகள்னு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அளவுகள்ல தெளிவா எந்த விலைக்கு மேல அப் ட்ரெண்ட் எந்த விலைக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் தெளிவா கொடுத்துருப்போம். சோ அந்த அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அங்கேயே டிசைட் பண்ணிட்டு அப் ட்ரெண்டாக இருந்தாலும் இந்த விலைக்கு மேலதான் வாங்கணும் அப்படிங்கறதுலாம் இருக்கு. சோ அந்த விலைக்கு மேல வாங்குறது எப்படி அப்படிங்கிற விஷயமும் அங்க கிளியரா இருக்கும். அதே மாதிரி டார்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே வந்து காலை 10:15 மணி அளவுகள்ல உங்களுக்கு தாராளமா கொடுப்போம். நீங்க இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு தொடர்பு கொண்டு ஒரு 2 அல்லது 3 நாட்கள் இலவசமா அந்த அளவுகளை வாங்கி சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வேணாலும் கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு மாறலாம். வணக்கம் ராஜா. வணக்கம் சார். சொல்லுங்க ராஜா. கமாடிட்டி சந்தை குறித்து உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. வணக்கம் சார். இப்ப வந்து எனக்கு வந்து தங்கம் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். கம்யூனிட்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரைவேட்ல போகலாமா இல்லன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அதாவது கவர்மெண்ட் அப்படி அக்கௌண்ட்ல அந்த கவர்மெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த கவர்மெண்ட் அக்கௌண்ட்ல வந்து நம்ம தங்கம் வாங்கலாமா அப்படிங்கறத எனக்கு விவரமா சொல்லுங்க. இந்த கம்யூனிட்டி சந்தைக்குள்ள தங்கம் நீங்க முதலீடா வாங்கி வீட்டுல வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வாங்கி வித்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாங்கி வித்து வியாபாரம் பண்ணணும் கூட நினைக்கல. வாங்கி நம்ம அக்கௌண்ட் அந்த ஷேரா சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நீங்க தங்கமா வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து நான் வாங்கி வித்து வியாபாரம் செய்ய விரும்பல அப்படின்னு அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கிரேட் வெஞ்சர்ஸ் ஆபீஸ் மதுரையிலேயே இருக்கு. 40 அடி ரோட்ல இருக்கு. 80 ஃபீட் ரோட்ல அண்ணாநகர் ஜங்ஷன்ல சுகுணா பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன்ல இருக்கு.
தாராளமா கிரேட் வெஞ்சர்ஸ் தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்தீங்கன்னா லைவா மார்க்கெட்ல எப்படி வாங்குறது விற்கிறது, டெய்லி ஒவ்வொரு நாள் தினசரி எப்படி லாபம் பார்க்கறது, எப்படி நஷ்டத்தை தவிர்க்கிறதுங்கிற எல்லாமே அங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஒன்று. மற்றொரு பக்கம் நீங்க வாங்கி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா முழு பணத்தை கொடுத்து வாங்கி நீங்க கோல்டா வாங்கி பேங்க் லாக்கர்ல வச்சுக்கிறதோ இல்ல வீட்டுல பத்திரமா வச்சுக்கிறதோ நல்லது. அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு கோல்டு கவர்மெண்ட்ல டிமேட் ஃபார்ம்ல வாங்குறதுன்னா சார்ஜஸே கிட்டத்தட்ட உங்களுக்கு 8% வந்துடும். அதுக்கு மேல நீங்க அதுல லாபம் பார்க்கவே முடியாது. ஏன்னா இப்ப இறங்கிட்டு இருக்க மார்க்கெட்ல. அதனால அதற்கு பதிலா நீங்க தங்கமா வாங்கி வச்சுக்கிறது தான் நல்லது. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அவர் அக்கௌண்ட் ஓபனிங் பத்தி கேட்டிருந்தாரு, அதை பத்தி மேலும் பேசலாம். கோவில்பட்டியில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் மாரியப்பன். வணக்கம் மேம். சொல்லுங்க மாரியப்பன், கேள்வி என்னன்னு கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். குருடாயில் ட்ரெண்ட் வந்து பொசிஷனல் காலுக்கு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா, எந்த ரேஞ்ச் வந்தா பை பண்ணலாம், எந்த ரேஞ்ச் வந்தா ஷார்ட் அடிக்கலாம்? ஓகே. ரெண்டாவது அலுமினியம் இதே. ரெண்டாவது அலுமினியம் பொசிஷனல் கால். அலுமினியம் லெவல்ஸ் வேணுமா இல்ல பொசிஷன் கேக்குறீங்களா? பொசிஷனல் கால்ஸ் பொசிஷன் இன்ட்ராடே கான்ட்ராக்ட்ல பொசிஷனல். ஓகே. அதாவது க்ரூட் ஆயில பொறுத்த வரல எடுத்தோம்னா $89 நம்ம மேஜர் சப்போர்ட்டா வச்சுட்டு இருந்தோம். அது பிரேக் ஆகி மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு. நீங்க இப்போ செல் போகணும்னு நினைச்சீங்கன்னா செல் போகலாம். பட் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா வந்து $92 ஸ்டாப் லாஸா வச்சு நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று. இல்ல அப்படி நீங்க வச்ச $4 தான் கிட்டத்தட்ட வந்து $240 நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ண வேண்டியது வரும். க்ரூட் ஆயில பொறுத்தவரை பொசிஷன் கால் எடுக்கிறதுனா டார்கெட் நீங்க ஒரு $5 to $6 வரைக்கும் தாராளமா எதிர்பார்க்கலாம். ஒன்று. நான் பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பொறுத்துருங்க. மார்க்கெட் இறங்குதான்னு பார்த்து இறங்கினதுக்கு அப்புறம் பை பண்ணலாம். இல்லனா $92 மேல ஏறினால் அதற்கு மேல பை பண்ணலாம். இது ஒண்ணு. அலுமினியம் பொறுத்த வரைக்கும் பொசிஷன் கால் இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து யுஎஸ் எக்கானமி சென்ற வாரம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியானது போயிட்டு இந்த வாரம் செவ்வாய் புதன் நேற்று முன்தினம் எடுத்தோம்னா உலக பொருளாதாரம் அதாவது யூரோப்பும் சைனீஸ் எக்கானமியில எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாகிறதுனால பேஸ் மெட்டலுக்கு டிமாண்ட் இருக்கா இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு சரியான தகவல் வர வரைக்கும் நிதானமா இருந்து ட்ரேட் பண்றது நல்லது. மேலும் பேசும் சார். நாகையில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஜெயமுருகன். வணக்கம் ஜெயமுருகன். தொடர்புல இல்ல சார். க்ரூட் ஆயில் ட்ரெண்ட் இப்ப என்னவா இருக்கு? ஏசியால வந்து க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது ஆயில் பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனா ஏற மாதிரி இல்ல. இப்ப இறங்குற மார்க்கெட்னா டெக்னிக்கலா $89 ஃபால் ஆகி மார்க்கெட் 2 நாள் 18 பிரேக் ஆகி 2 நாள் மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. ஆனா பெரிய அளவுல ஃபால் கொடுக்கல. டெக்னிக்கலி எக்ஸ்பெக்டட் ஃபார் 89 கீழே பிரேக் ஆச்சுன்னா ஒரு $4 to $5 ஃபால் கொடுக்கணும். பட் கொடுக்கல, நிதானமா தான் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்டை பத்தி நம்ம ட்ரெண்ட் கணிக்கிறது தவறு. ஏன்னா ட்ரெண்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. மேஜர் டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஆகியும் மார்க்கெட் ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணாதனால கொஞ்சம் நிதானமா இருந்து பண்றதுனால. ஸோ இந்த மாதிரி சமயத்துல தான் இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்து கிளியரா கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸை பார்த்து இன்ட்ரா ட்ரேடிங் பண்றது நல்லது. கிரேட் வெஞ்சர்ஸ்ல இல்லாத கிளைண்டா நீங்க இருக்கீங்க, ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் அல்லது 3 நாட்கள் அதிகபட்சம் கிரேட் வெஞ்சர்ஸ் அளவுகள் 10.25 மணி அளவுகளை வாங்கி நிதானமா அதை படிச்சு அதுல எந்த அளவுக்கு நீங்க லாப நஷ்டத்தை அவாய்ட் பண்ண முடியுது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு எந்த அளவு லாபம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சு பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு அப்புறமா வேணாலும் நீங்க நிரந்தரமா உறுப்பினர் ஆகலாம். தொடர்ந்து பேசும் சார். நாகர்கோயில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஜெயமுருகன். வணக்கம். சொல்லுங்க ஜெயமுருகன், பேசுங்க சார். வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நிக்கல் இப்போ பொசிஷன் எடுக்கலாமா சார்? அதாவது வித்து வாங்கலாமா வாங்கி விற்கலாமா சார்? இப்போ இன்ட்ராடேக்கா பொசிஷனுங்களா? பொசிஷன் பண்ற மாதிரி. பொசிஷன் இப்போதைக்கு பண்ணாதீங்கன்னா எந்த கமாடிட்டியுமே வந்து ட்ரெண்டே ஃபாலோ பண்ணல. கோல்டாவது கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் இருந்தது, அப் ட்ரெண்ட் திங்கக்கிழமை சொல்லிட்டு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஒரு வார காலத்துக்கு அப்படின்னா தகுந்த மாதிரி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. மற்ற ஆயிலோ இல்லைன்னா வந்து பேஸ் மெட்டல்ஸோ எதுவுமே ட்ரெண்ட் எடுக்கல. நிக்கல் நீங்க இன்ட்ராடே லெவல்ஸ் கேட்டா நான் சொல்றேன், இன்னும் 1043 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா பை பண்ணுங்க. கிட்டத்தட்ட $5 டார்கெட் இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து $2 அல்லது $3 லாபத்துல வெளியாகிறது நல்லது அதிகபட்சம். அதே டவுன் சைட்ல 1032 ரூபாய்க்கு இருந்துச்சுன்னா செல் போங்க. $4 டார்கெட் இருக்கு. ஸோ $2 டார்கெட்ல வெளியாகிறது நல்லது. மேலும் பேசும் சார். கோவையில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க. குரு கிட்ட பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கங்க சார். வணக்கம் சார். அதாவது ஜெர்மன்ல இருந்து டேட்டா வந்துச்சு சார். அதனால பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்ல ஸ்லைட் ஆயிடுச்சு, நம்ம கமாடிட்டி கொஞ்சம் இதாயிடுச்சு. சரியா கேட்கல. மணிகண்டன் சத்தமா கேளுங்க. ஹலோ, ஜெர்மன்ல இருந்து நேற்று டேட்டா வந்துச்சுதாங்க சார்.
ஜெர்மனில இருந்து. அதனால ஈக்விட்டி மார்க்கெட்ல கொஞ்சம் ஸ்லைட் ஆச்சு, கமாடிட்டி மேல போயிருக்குங்க. இது எவ்வளவு நாளுக்கு இந்த தாக்கம் இருக்குங்க? அதே மாதிரி எஃப்எம்சி மீட்டிங் இன்னைக்கு இருக்குது, ட்ரேடர்ஸ்ல என்ன செய்யணும்னு கொஞ்சம் சொன்னீங்க. ஜெர்மன் நியூஸ் வீக்கா இல்ல ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறது நேற்று வெளியான ஒரு நாள் செய்தியை வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டாம். இன்னைக்கும் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு எஃப்ஓஎம்சி மீட்டர் இருக்கு, அதை வச்சு ஜெர்மன்ல ஏதாவது இம்பாக்ட் இருக்கானும் பார்க்கணும். ஏன்னா யூஎஸ் பேஸ்ல ஜெர்மனும் இருந்துட்டு இருக்கிறது அப்படிங்கறதுனால சொல்றேன். ஸோ கொஞ்சம் நிதானமா இருந்து இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ டிசைட் பண்ணிட்டு, ஏன்னா யூரோப்பியன் எக்கானமி வீக் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாயிடுச்சு ஸ்ட்ராங்காவே. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெர்மன் எக்கானமி ஆப்வியஸா வீக்கா தான் இருக்கணும். அதுவும் இல்லாம ஜெர்மன் எக்கானமி பத்தி இன்னும் கொஞ்சம் டீவா போய் படிக்கும் போது ஆக்சுவலா ரொம்ப வீக்காவே இருக்கு அப்படிங்கிற மாதிரிகளும் செய்திகள் நிறைய வெளியே இருக்கு. ஸோ அதனால ஒரு பக்கம் நிதானமா, ஏன்னா ஆப்வியஸா ஜெர்மன் எக்கானமி வீக்னா பேஸ் மெட்டல்ஸ் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒன்று. இரண்டாவது, அடுத்து நீங்க கேட்டது வந்து எஃப்ஓஎம்சி மீட். எஃப்ஓஎம்சி மீட்டால இன்னொரு $10 பில்லியன் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் குறைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூஎஸ் எக்கானமி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால. மதுரையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம். சொல்லுங்க ரமேஷ். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எம்சிக்ஸ்ல வந்து அடி வந்து 73,000 போயிருக்கு சார். என்னதுங்க? சில்வர்ல வந்து எம்சிக்ஸ் அதிகபட்சம் போனது வந்து 73,000 போயிருக்கு ஹை. கரெக்ட். அதுக்கப்புறம் இப்ப லோ எப்படின்னு பாத்தீங்கன்னா 37,220 முடிய லோ வந்திருக்கு. சரிங்க. அப்ப அதுல பாதி இங்க வரும்போது 36,500 வரும்போது நான் பொசிஷன் கால் எடுக்கலாமா? எடுக்கலாமா? டிவில பாத்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்றது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தவறு. அப்ப பாதி இறங்கினா அதாவது உங்க கணக்குப்படி 73,000 இருந்து 36,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து 50% இறக்கம் அப்படிங்கிறீங்க. 50%க்கும் கீழே இறங்காது அப்படிங்கிற எதுவும் உத்தரவாதம் இருக்கா? இல்ல. ஏன்னா நல்ல ஒரு பொருளோட விலையை நிர்ணயிக்கிறது அந்தந்த பொருளோட அந்த காலகட்டத்தோட தேவைப்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான், டிமாண்ட் சப்ளையை வச்சுதான் வந்து மார்க்கெட்டோட ரேட்டே நிர்ணயிக்கப்படுதே தவிர 73,000 இருந்து மார்க்கெட் இவ்வளவு வந்தது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கோல்டு வந்து $1,920 தான் வந்து நமக்கு தெரிஞ்ச கடந்த 20 வருடத்துல இருந்த ஹை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் கோல்டு $2,000 போயிருக்கு. எப்ப போயிருக்குன்னா 1928 வருடம், சென்ற கிட்டத்தட்ட நியர் அபவுட் 90 இயர்ஸ் பேக் வந்து கோல்டு $2,000 தொட்டிருக்கு. அதே மாதிரி ருப்பியும் வந்து ருப்பி ஸ்ட்ராங்கா, ருப்பிக்கு சொன்னா நீங்க இன்னும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. சோ எதுக்காக சொல்ல வரேன்னா மார்க்கெட் அப்ப $2,000 போச்சு, ஆனா இப்போ வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால நமக்கு கோல்டு விலை குறைவா கிடைக்கல. கோல்டு இங்க விலை அதிகமா தான் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது ஒரு விலை வந்து பாதி குறைஞ்சது இல்ல முக்கால்வாசி குறைஞ்சது இங்க வாங்கலாமா அப்படின்னு சொன்னால் நீங்க செய்ய வேண்டாம். இன்னும் கொஞ்சம் நிதானமா இருக்கும். 36,000 அப்படி நீங்க சொல்ற 36,000 கம்மியா அப்படிங்கறது யூ கேன் பை. கோல்டு சில்வரா வாங்கி நீங்க வீட்டுல வச்சுக்கிறது அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல ட்ரேட் பண்ணும்போது கான்ட்ராக்ட் வைஸ் வர்றதுனால 36,000 வாங்கி மார்க்கெட் 32,000 போயிட்டு அதுக்கப்புறம் 37,000 38,000 வர வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்றதுக்குள்ள அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு நஷ்டமாகும். அடுத்த கான்ட்ராக்ட் ரோல் ஓவர் பண்ணலன்னா 2,000 பாயிண்ட் கூட இருக்கும். ஸோ அந்த ரோல் ஓவர்லயே உங்களுக்கு லாஸ் ஆகும். அதனால அந்த மாதிரி டெசிஷன்ஸ் நீங்க எடுக்க வேண்டாம்னு சொல்லுவேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எப்பப்ப டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஆகுது, எப்பப்ப என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். நீங்க நினைக்கிறது கரெக்ட் 36,000 வாங்கலாம் அப்படிங்கிறது, பட் டெக்னிக்கலாக அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுங்கிறது நான் சொல்லும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நன்றி. மேலும் பேசும் சார் பாண்டிச்சேரியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் தமிழரசன். வணக்கம் மேடம். சொல்லுங்க தமிழரசன். சார் இத பேசுவாங்களா? பேசுங்க சார். வணக்கம் சார். உங்க கிளாஸ் வந்து பாண்டிச்சேரியில போடுறீங்களா சார்? வணக்கம் சார். ஏதாவது அடுத்து கரன்சி லான்ச் எல்லாம் இருக்கு, கண்டிப்பா புதுவையிலும் போடுவோம், கண்டிப்பா இதே நிகழ்ச்சியில சொல்லுவோம். அதெல்லாம் அங்க லோக்கல் பேப்பர்ஸ்லயும் வரும், நீங்க பார்த்து அட்டன் பண்ணிக்கலாம். நன்றி. நன்றி சார். நீங்க இங்க அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி வால்யூம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.